நேத்து பெரிய கஞ்சா தோட்டம் ஒன்றே பிடிபட்டு இருக்குது. ஒரு 2-3 மாடி இருக்கக்கூடிய பெரிய வீட்டுல மொட்டை மாடியில பெரிய பூந்தோட்டம் மாதிரி பெரிய கஞ்சா தோட்டம் ஒன்றையே வீட்டு மொட்டை மாடியில வளர்த்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் வெளிநாட்டிலேயோ இந்தியாவிலேயோ அங்கெங்கெல்லாம் நடக்கையில எங்கட இலங்கை நாட்டுல கிழக்கு மாகாணத்துல அம்பாறை மாவட்டத்துல கல்முனை என்று சொல்ற ஒரு பிரதேசத்துல இஸ்லாமிய சொந்தங்கள், தமிழ் சொந்தங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியில 2-3 மாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுல மொட்டை மாடியில தான் நேத்து போலீசாக்கள் சுற்றி வளைச்சி பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி இவங்க சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னன்ற பின்னணியை பார்க்க போனா அந்த பகுதியில 2 நபர்கள் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போலீசாக்கள் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஆக்களை கூட்டி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு கஞ்சா தோட்டம் மொட்டை மாடியில வளர்க்குறாங்க, இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் போலீஸுக்கு தெரிய. ஆனா விசாரிக்கக்குள்ள எக்குத்தப்பா இந்த 2 நபர்களும் என்ன செய்யறாங்கடா ஒரு விஷயம் லீக் பண்ணிட்டாங்க. இப்படி மொட்டை மாடியில கஞ்சா தோட்டம் இருக்குன்ற ஒரு விஷயம் லீக் பண்ணிட்டாங்க. அடிதாங்காமலோ இல்லண்டா உங்களுக்கு எப்படி கஞ்சா கிடைச்சதோ ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியோ விசாரணையில தெரிய வந்துட்டு அந்த வீட்டை சுற்றி வளைச்சு மொட்டை மாடியெல்லாம் சுற்றி வளைச்சு எல்லாத்தையும் பார்த்தா மொட்டை மாடியில நிறைய பூக்கண்டு மாதிரி சின்ன சின்ன கண்டு இல்ல, பெரிய பெரிய கண்டா பெரிய தோட்டமே இருக்கு. என்னப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிற எங்களுக்கே தெரியாது, இவங்க சாப்பாடு விற்கிற மாதிரி சாப்பாடு கடை செய்யற மாதிரிக்கு இடியப்பம் அது விற்கிறா அந்த மாதிரி தானே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பெரிய கஞ்சா தோட்டமே இருக்கா, இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிறாக்களுக்கே அதிர்ச்சி. இவங்க சாப்பாடுகள் விற்கிற மாதிரி இடியப்பம் விற்கிற மாதிரிக்கு இந்த மாதிரி புட்டு விற்கிற மாதிரி இது போல சாப்பாடு விற்கிற மாதிரி வித்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்கடா இந்த கஞ்சா இன்னும் சில போதைப் பொருள் எல்லாம் அங்க இருக்கிற ஆக்களுக்கு பிசினஸ் பண்றதுதான் இவங்களோட பிசினஸ் தொழிலா இருந்திருக்கு. ஆனா யாருக்குமே பெருசா தெரியல. இந்த போதைப் பொருளை வாங்குற ஆக்களுக்கு மட்டும்தான் தெரியும் போதைப் பொருள் இவங்க விற்கிறாங்கன்ட்டு. ஆனா வாங்குறவங்களுக்கும் தெரியாது மொட்டை மாடியில இப்படி கஞ்சா தோட்டமே வச்சிருக்கிறாங்கன்னு தெரியா. யாரோ ஒருத்தருக்கு எப்படியோ இந்த விஷயம் லீக் ஆக்கி போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா சிக்கப்பட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதுல முக்கியமான கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர் 52 வயசு இருக்கக்கூடிய நபர். இப்ப அந்த குடும்பத்தினுடைய மானம் மரியாதை சம்பாதிச்ச பணம் உண்மையாகவே நேர்மையாக சம்பாதிச்ச அந்த வீடெல்லாம் 2-3 மாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு. இப்ப என்ன நினைப்பாங்க சனம், என்னண்டு போலீஸும் நினைப்பாங்க இதெல்லாம் போதைப் பொருளை வித்து இதுலதான் சம்பாதிச்சிருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. அமெரிக்காக்காரன், சைனாக்காரன், ஜப்பான்காரன், இந்த மாதிரி ரஷ்யாக்காரன்லாம் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஆனா நம்மளோட ஆட்கள் தான் என்ன செய்யறாங்கடா கஞ்சாவை எப்படி விற்கிறது, எப்படி லஞ்சம் வாங்குறது, எப்படி இந்த நாட்டை சீரழிக்கிறது, இது போல கண்டுபிடிச்சு பிசினஸ்களை பண்றாங்க. சப்பா சொந்தங்களே ரொம்ப கவனமா இருங்க. இந்த போதைப் பொருள் எல்லாம் விற்பனை செய்து அதுல சிக்கப்பட்டு கடைசியில தொடங்கும் போது நல்லா தான் இருக்கும். போதைப் பொருள் பாவிச்சாலும் சரி வித்தாலும் சரி, ஆனா முடிவு எப்படி இருக்கும், சிறை வாழ்க்கை, அவமானம், மானம், மரியாதை எல்லாம் போய் மோசமா இருக்கும். அதனால அதெல்லாம் வேணாம். யாழ்ப்பாணத்துல ஒரு பெண் ஒருத்தவங்களுக்கு நெஞ்சு பகுதியில ஆபரேஷன் பண்ணணும், ஆனா அக்குள் பகுதியில மாறி ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, யாழ்ப்பாணத்துல கல்வியங்காடு என்று சொல்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்களுக்கு உடம்புல சில ஏதோ ஒரு வருத்தம் காரணத்தினால அங்க இருக்கிற அந்த கல்வியங்காடு பகுதியில் இருக்கிற ஒரு வைத்தியசாலையில சிகிச்சைக்காக போறாங்க. அப்ப அந்த சிகிச்சைகளை தற்காலிகமா அந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கடா நீங்க ஆபரேஷன் பண்ணணும், அது உங்களுக்கு நல்ல இது போல சில ஆலோசனைகளை சொன்னனால அவங்களுக்கு நெஞ்சு பகுதியில முக்கியமா சத்திர சிகிச்சை ஒன்று செஞ்சு ஆகணும். அதனால இவங்க என்ன பண்றாங்கடா யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பளையில இருக்கக்கூடிய தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு போறாங்க. அங்க போய் சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு சத்திர சிகிச்சை செஞ்சக்கூடிய சில விஷயத்தை எல்லாம் முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. ஒரு வழியா இவங்களுக்கு நெஞ்சு பகுதியில சத்திர சிகிச்சை நடக்க போகுது. அப்ப இவங்களும் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் முடிஞ்சு சந்தோஷமா நடக்கணும் இது போல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில எல்லாம் ஆபரேஷன்லாம் நடந்து முடிஞ்சோன்னு ஆபரேஷன் பண்ண அவங்களோட தரப்புல ஒரு விளக்கம் உண்டு இந்த நோயாளிக்கு சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கடா, உங்களுக்கு நாங்க நெஞ்சு பகுதியில தான் பண்ணணும், ஆனா ஏதோ தவறுதலா உங்களுக்கு அக்குள் பகுதியில நாங்க மாறி பண்ணிட்டோம், இப்படி ஒரு தவறு ஒன்று நடந்துட்டு அந்த தவறுக்கான சில விஷயத்தை நியாயப்படுத்தி விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப நோயாளிக்கு எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. நெஞ்சு பகுதியில பண்ண வேண்டியது அக்குள் பகுதியில பண்ணிட்டாங்கடா, நீங்க டாக்டரா இல்லைண்டா நீங்க வேற யாருமா
என்னது நடக்குது, என்னையா இது நடக்குது, எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை? இதை சும்மா விடையிலாதுண்டு போலீஸ்ல போய் ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கறதுக்கு போய் இருக்கிறாங்க. ஆனா போலீஸாக்கள் இந்த முறைப்பாடை ஏற்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இதுலதான் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. இதெல்லாம் நான் சொந்தமா சிந்திச்சு சொல்ல இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போகுது, பெருசா வெளியே வர இல்லை. அப்ப போலீஸ் உண்மையாகவே இந்த முறைப்பாடு எடுக்கணுமே. போலீஸ் முறைப்பாடு எடுக்கலண்டா இதுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? உண்மையாகவே வைத்தியர்கள் தரப்புல எதுவும் பிழை இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை நடந்துட்டா இது போல சந்தேகம் எல்லாம் வருது. ஆனாலும் போலீஸ் தரப்புல இந்த முறைப்பாடு எடுக்கல, அவங்களுக்கு சரியான ஒரு தீர்வுக்கான அடுத்த கட்டம் போலீஸ் மூலம் போக முடியல என்று தெரிஞ்சோன்னு பாதிக்கப்பட்ட தரப்புல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, மனித உரிமைகள் ஆணைக்குழு அவங்க மூலம் நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிற சில விஷயத்தை பார்க்க கிடைக்குது. இப்பதான் இந்த விஷயம் லேசா லீக் ஆகியிருக்கு. இனிமேதான் இது பெரிய பூதாகரமா வெளியே வருமா, என்ன ஏது, பாராளுமன்றம் வரைக்கும் போகுமா, என்ன ஏதுன்றது, இதுல உண்மையா யார் குற்றவாளி, வைத்தியர்கள் சம்பந்தப்பட்டவங்க தான் குற்றவாளியா, இல்லண்டா நோயாளிகள் சரியான விதத்துல எதுவும் அவங்களுக்கு கொடுக்கலையா, என்ன ஏதுன்றது இனிமேதான் வெளியே வரும். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எங்கட நாட்டில்தான் இது போல ஏடா கூடமா நடக்குமா? எப்படியோ பாதிக்கப்படுறது மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. கவனமா இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் வைத்தியர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கள நீங்க நம்புறதை விட உங்களை நம்புங்க. எல்லாம் சரியா நடக்குதான்றதை நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 10 தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அதை தான் நம்ம செய்ய முடியும். இல்லைண்டா நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நெஞ்சு பகுதியில் ஆபரேஷன் பண்றான்னு மூளையில பண்ணி விட்டா கதை முடிஞ்சு கோமாவுக்கு போய் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். அதனால கவனமா இருங்க. கொஞ்ச நிமிஷத்துக்கு முதல் நான் அந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கு கொஞ்ச நிமிஷத்துக்கு முதல் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் உண்டு. ராஜகிரி என்று சொல்ற பகுதியில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்திருக்கு. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்ன விஷயம் என்று பார்க்க போனா, ஒரு போலீஸ் அதிகாரி அவரையே துப்பாக்கியால சுட்டு இறந்து போயிட்டேன்றதுதான் இப்ப பரபரப்பா அந்த செய்தி ஒன்று போய் கொண்டிருக்குது. இது எங்க நடந்திருக்குன்னா ராஜகிரியில. ஏன் இது போல செய்தி என்று பார்க்க போனா, இவர் கொஞ்ச நாளைக்கு முதல் கொஞ்சம் சுகம் இல்லாம இருந்தேர், இன்னும் சில பிரச்சனை எல்லாம் அவருக்கு இருக்குன்றலாம் ஒரு விஷயம் எல்லாம் கண்ட மாதிரி எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கு. ஆனா இவர் ஞானசார தேரர் என்று சொல்ற தேரர்களுடைய விகாரைக்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஈடுபட்ட ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி என்று சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடக்கும்போது விகாராதிபதி விகாரையில இல்ல, ஞானசார தேரர் வேற எங்கேயோ இருந்தேன்ற இப்படி இப்பதான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இனிமேதான் அடுத்தடுத்து என்னன்றது வரும். இதுல இன்னொரு சந்தேகமும் பார்க்க கிடைச்சது. உண்மையாவே இவரையே சுட்டு இறந்து போயிட்டீரா, இல்லைண்டா வேற யாராவது சுட்டு போட்டு தப்பிச்சு போயிட்டாங்களா, இது கொலையா இல்லைண்டா தவறான இவர் எடுத்து தவறான ஏதாவது முடிவா? அடிக்கடி இது போல சம்பவங்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள் இவங்களெல்லாம் அவங்களையே துப்பாக்கியால சுட்டுக் கொள்றது, இது போல விஷயத்தை எல்லாம் பார்க்க கிடைக்குது. சப்பா, நல்லது நம்ம நாட்டுல நடக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு கொண்டே போகுது. துப்பாக்கி சூட்டு சம்பவம், கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது, மோசமான சம்பவங்கள் இப்படியே கூடிக்கொண்டு போகுது. இந்த நாடு இந்த மாதிரியான மோசமான சம்பவம் எல்லாம் இல்லாம பீஸ்ஃபுல்லா அமைதியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையான வாழ்க்கையை இந்த மக்கள் எப்ப வாழுவாங்களோ அப்பதான் இது ஒரு சொர்க்கமான நாடா மாறும். நன்றி சொந்தங்களே, கவனமா இருங்க. நீங்களும் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சியா வாழணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். குட் நைட், பாய்.